ஹாய் அன்பா, இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 5 யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லயும் உங்களுக்கு எந்த ஆப்ஸ் வேணாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு நீங்க ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க ஷேர் பண்ற மூலமா நம்ம சேனலுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரு உதவியா அதை நான் எடுத்துப்பேன். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மேலே ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா டேப். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இல்லை. அதனால ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உள்ள 5 ஏபிகே லிங்க் இருக்கும். இந்த ஏபிகே லிங்க்கில் எந்த லிங்க் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்சஸபிலிட்டி சர்வீஸ் இஸ் டிசேபிள்னு வரும். அதெல்லாம் நீங்கள் போய்ட்டு எனேபிள் பண்ணுங்கள். ஒன்ஸ் எனேபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். இப்போ ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் வச்சுக்க முடியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபஸ்ட்டில் வைக்கிறேன். இப்போ ஒன்ஸ் நான் ஃபஸ்ட்டில் வச்சுட்டு இப்போ பேக்கில் நான் டேப் பண்ணேன்னா இப்போ எனக்கு ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்துக்க முடியும். இதில் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வச்சுக்க முடியும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூட்டிலிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ளாஷ் லைட்டை நீங்கள் வச்சுக்கணும். இதில் ஃப்ளாஷ் லைட் மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவைப்படுற ஆப்ஸ் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இப்போ வச்சதுக்கப்புறம் ஃப்ளாஷ் லைட்டை எடுத்து ஃபஸ்ட்டில் வைங்க. ஃபஸ்ட்டில் வச்சதுக்கப்புறம் பேக்கில் 2 டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஹார்டான கேஸ் கவர் பேக் கேஸ் கவர் போட்டிருந்தீங்கன்னா டேப் பண்ணால் அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு மொபைலில் ரீச் ஆகாது. அதனால் ஒர்க் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் தின்னான கவர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சப்போஸ் இந்த மாடல் உங்களுடைய ஆப்பில் ஒர்க் ஆகுதுன்னா இப்போ பேக் வந்துட்டு கெஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிவைஸ் மாடல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே Pixel 3 XL தான் வச்சிருப்பாங்க. என்னோட மொபைலில் Pixel 3 XL ஒர்க் ஆகுச்சு. உங்களோட மொபைலில் Pixel 3 XL ஒர்க் ஆகுதுன்னா வேறு ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கண்ட்ரோல் பேனலும் நோட்டிஃபிகேஷன் பேனலும் MIUI 12 நியூ அப்டேட்ஸில் வரப்போகுது. ஆனால் அந்த நியூ அப்டேட்ஸ் எப்போ வரப்போகுதுன்னு தெரில. அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா MI கண்ட்ரோல் சென்டர். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் சில பர்மிஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த பர்மிஷன்ஸ்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறமே போதும் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பாரை நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிற மாதிரி பார்த்துக்கேன். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் உங்கள் மொபைலில் லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஓடிட்டு இருந்தால் மட்டும் தான் இந்த மேலே ஸ்வைப் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களால் ஸ்வைப் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா பர்மிஷன்ஸும் நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஆப்போட நேம் என்னது பார்த்தீங்கன்னா அசல். இந்த அசல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் எப்போல்லாம் உங்களுடைய கேமரா இல்லை மைக்ரோஃபோன்ஸ் அதாவது ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுடைய பேக்ரவுண்டில் உங்களுக்கே தெரியாமல் ஏதாச்சும் ஒரு ஆப் ஓடிட்டு இருந்துச்சுன்னா இந்த அசல் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். உங்களுடைய கேமரா யூஸ் பண்ணுறாங்க, உங்களுடைய இது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக காமிச்சு கொடுத்துரும். இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி செட்டிங்ஸ் பார்த்திக்கலாம். ஆனால் அந்த டாட்டை வந்து சின்னதாக பெருசாக மட்டும் நம்ம மாற்ற முடியாது. அது மாற்றுற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுற கலர்ஸை டாட்டோட கலர்ஸை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். லிஸ்ட்டில் 4th பார்க்க போகிற ஆப்போட நேம் என்ன பார்த்தீங்கன்னா க்ராப்பிட். இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இதில் அப்லோட் பண்ணால் போதும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி பிரித்து உங்களுக்கு அழகாக கொடுத்துரும். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கீழே எனேபிள் AI பவர்ட் க்ராப்பிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மேலே பிக் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய குரூப் ஃபோட்டோவை இதில் ஆட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் போதும் இது டேரெக்டாகவே உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் குரூப் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இதேமாதிரி அழகாக க்ராப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ இந்த க்ராப் பண்ண அழகான ஃபோட்டோஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல நினச்சிங்கன்னா, இந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுடைய ஃப்ரெண்டோடைய பர்த்டேக்கு அப்லோட் பண்ணி விஷ் பண்ணிவிடுங்க. நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா iCall ஸ்க்ரீன். இந்த iCall ஸ்க்ரீன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் ஐஃபோனில் இருக்கிற மாதிரியே கால் ஸ்க்ரீனை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் டயலர் பேர் கூட ஐஃபோனில் மாதிரி தான் இருக்கும். இப்போ கீழே செட்டிங்ஸ் சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் வால்பேப்பர்னு சொல்லியிருக்கும். இதில் ஃபோட்டோவும் இருக்குது, வீடியோவும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீனோட பேக்ரவுண்ட் அதாவது கால் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதாவது டவுன்லோட் பண்ணி அதில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆப்பில் உங்களுடைய கேலரி இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் கூட இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். தேவைப்பட்டால் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த 5 ஆப்பில் எந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்படி எந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி வேற என்னெல்லாம் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அதையும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சஜஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதுக்கு நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.